नमस्कार बच्चों। शिक्षा ऑफ इन दी एग्ज़ाम्स वेलकम ऑल। இன்னிலேருந்து நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆகஸ்ட் 2024க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் பார்ட்டாக ராஷ்ட்ர பாஷா கபீர் கே தோகேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தோகேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தோகேல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட் தான் எக்ஸாமுக்கு வரும். ஒன்று தேர்ட் காலம், இன்னொன்று ஃபோர்த் காலம். தேர்ட் காலம்னு பார்த்தீங்கன்னா கண்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்க பண்ண வேண்டிய அந்த மெமரி போயம்ஸ் இதில் வரும். அது பார்த்தீங்கன்னா வியாக்கியான்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை வியாக்கியா பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் வேறு எதுவும் தந்திருக்க மாட்டாங்க. கண்டஸ்ட் தந்திருப்பாங்க, அப்படிலாம் கண்டஸ்ட் தராமல் இருந்திருப்பாங்க. இப்போ தான் வியாக்கியான்னு சொல்லி தராங்க. வியாக்கியானது பாவாத்துக்கான ஒரு பார்ட். பாவாத்துன்றது அவங்க தந்திருக்காங்களா பாவாத் அந்த 4th and 5th போயம். ஏன்னா 4th and 5th போயம் என்னது கண்டஸ்ட் கிடையாது. இந்த 4th and 5th பின்னாடி பாவாத் நம்ம எழுதி ஆகணும். பாவாத் நீங்கள் எழுதுங்க. இல்லை ஆக்சுவலி எக்ஸாமில் ஃபுல் லைன்ஸை தந்திருப்பாங்க. 4th காலமில் பார்த்தீங்க, எக்ஸாமில் 4th ரோமனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் காலம்ஸ் வந்து 6 கொஷின் கேட்டிருப்பாங்க. நம்ம அதில் 3 எழுதினா போதும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக தந்திருக்காங்க. ஃபஸ்ட் 3 வேர்ட்ஸ் தந்திருக்காங்க, லாஸ்ட் 3 வேர்ட்ஸ் இப்படி வேர்ட்ஸில் தந்திருக்காங்க. பட் நீங்கள் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லைன்ஸை தந்திருப்பாங்க. இந்த ஒரு வியாக்கியாவோட ஃபுல் லைன்ஸ் அப்படியே தந்திருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் பாவாத்தை எழுதணும். அண்ட் கவி பரீட்சை ஆல்சோ நீங்கள் கவி பரீட்சை எழுதினா நீங்கள் எழுதலாம். இல்லை மேம் நீங்கள் ஷார்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா பாவாத் மட்டும் எதுனா போதும். ஓகே, நான் அதை உங்களுக்கு நத்துறேன். அப்போது இதுலேருந்து இன்னும் ஷார்ட்டாக எப்படி எதுலானதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து கபீர் கே தோகே மெமரி போயம் நான் நத்துறேன். फर्स्ट पार्ट என்ன பார்த்தீங்கன்னா 5 फगर धंधे गाया 3 फगर गाया सोई 1 फगर अरिनाम्बीन मुक्ति कैसे होई. அதே போல் நீங்கள் மெமரி போயம் எழுதினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பேராகிராஃப் எழுதினாலும் சரி, எப்படி நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் அந்த ஒரு ரீயா இருக்கட்டும், இல்லை இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சூக்கிறீங்க, இல்லை மேலே ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அது மிஸ்டேக் இல்லாமல் பெரிய சின்ன சுழி பெரிய சுழி எப்படி கரெக்டாக எழுதணும். இங்கே ரூக்கி இருக்குது, இங்கே சூக்கின்னு இருக்குது, சின்ன சுவோ சுக்கின்னு அப்படின்னு ஏதாவது மிஸ்டேக் வராமல் எப்படி மேம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி படிக்கிறப்பவே சூக்கி அப்படின்னு படிக்கணும். சுக்கி அப்படின்னா சின்ன சு ஆகிடும். இது வந்து பெரிய சு. ஓகே, அப்படி பெரிய சு போடணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிறப்ப சூக்கி அப்படின்னு ப்ரொனவுன்சியேஷனும் கரெக்டாக படிக்கணும். 5 फगर धंधे गाया 3 फगर गाया सोई 1 फगर अरिनाम्बीन मुक्ति कैसे होई. இங்கே 5 ஃபகர்னா டைம். 5 ஃபகர்ன்றது இங்கே ஆக்சுவலி 3 மல்டிபிளாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, 5 into 3 are 15 hours தந்தே காயா. தந்தேனா ஒர்க்குக்கு போயிடும். 3 ஃபகர் காயா सोई 3 மல்டிபிள் 9 hours தூங்கத்துக்கு போயிடுவோம். 1 ஃபகர் இங்கே 1 ஃபகர்ந்து 3 மல்டிபிளில் வராது. அதுபோல் 1 டைம், ஏன்னா ஃபகர்னா டைம், ஏக் அப்படின்னா 1 டைம், ஏன்னா 1 மூமெண்ட். ஹரிநாம் அப்படின்னு கடவுள் பேர். ஓகே, பீன் அப்படின்னா அது கூட நீங்கள் பண்ணலைன்னா, ஒரு டைம் கூட நீங்கள் பண்ணலைன்னா, ஏக் ஃபகர் ஹரிநாம் பீன் முக்தி கைசே ஹோய், அந்த சல்வேஷன் ஆஃப் லைஃப் பீரியட். ஓகே, அதான் முக்தி. ஆனால் முக்தி நமக்கு எப்படி கிடைக்கும், கைசேனா எப்படி கிடைக்கும் அப்படின்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இது வந்து உங்களுக்கு கண்டஸ்ட். இது ஆக்சுவலி தேர்ட் காலமில் உங்களுக்கு கேட்பாங்க. ரூக்கி சூக்கி காய்க்கே டண்டா பானி பீ. ரூக்கி சூக்கி அப்படின்றது சூக்கி அப்படின்னு தான் காய்ந்தது. ரூக்கி சூக்கி அப்படின்றது ட்ரை ஃபுட். ஓகே, காய்க்கேனா சாப்பிடுங்க. டண்டா பானி பீ. டண்டா அப்படின்றது ரொம்ப கோல்டான ஒரு வாட்டர். பானி அப்படின்னா வாட்டர். ஓகே, டண்டா பானி பீ ட்ரிங்க். பீவ்னா ட்ரிங்க்குன்னு அர்த்தம். டண்டா பானி பீ கோல்டு வாட்டர் நம்ம குடிக்கலாம். தேக்கு ஃபராய் சூப்படி. இங்கே ஃபராய்ன்றது ஸ்ட்ரேஞ்சர், சம்வான். தேக் அப்படின்னு பார்க்குறது. சூப்படி அப்படின்னா அவங்க சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபுட், டேஸ்டியான ஃபுட். சூப்படின்னு அந்த ஃபுட்டு, டேஸ்டியான ஃபுட். தேக்கு ஃபராய் சூப்படி. ஃபராய் சூப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர், யாரோ ஒருத்தருடைய ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த யாரோ ஒருத்தருடைய டேஸ்டான ஃபுட். தேக்னா அதை பார்த்துட்ருக்கோம். மத்து லலச்சாவே ஜீவ். அதை பண்ணாதீங்க. மத்துனா அதை பண்ணக்கூடாது. லலச்சாவே அப்படின்னா டெம்ப்ட் ஆகுது. அவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம டெம்ப்ட் ஆகி நம்ம வாழக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன ஃபுட் இருக்கோ அதை நம்ம சாப்பிட்டு வாழலாம். அது காய்ந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி, சில்லுனுக்கு தண்ணியாக இருந்தாலும் சரி, அதே குடிச்சிட்டு நீங்கள் வாழுங்க. மற்றவங்களுடைய அந்த ஃபுட்டை பார்த்து, அந்த பராய் சூப்படி, ஓகே, ஸ்ட்ரேஞ்சர்ஸுடைய ஃபுட்டை பார்த்து நம்ம என்ன ஆகுது, டெம்ப்ட் ஆகிடாதீங்க. லலச்சாவே ஜீவ்னா வாழுறது, அப்படி வாழாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டஸ்ட். நெக்ஸ்ட் धीरे धीरे रेमना धीरे सब कुछ होय माले सिंचे सोकाड़ा ऋतु आए फल होय. धीरे धीरे அப்படின்றது தேஜுக்கு ஆப்போசிட். தேஜ்னா வேகம், धीरे धीरेனா பொறுமையாக பண்ணுறது. ரேமனா பொறுமையாக பண்ணிங்கன்னா धीरे सब कुछ होय எல்லாமே
அந்த பொறுமையாகவே நீங்கள் உங்களுக்கு தேவையானது கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக நிதானமாக கரெக்டாக பண்ணுவீங்க அதே அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். மாலி சீன்சே சோகடா. மாலின்றது கார்டனர், சீன்சே அப்படின்னு வாட்டர் பண்ணுறாங்க அந்த கார்டனர் பிள்ளைங்களுக்குலாம். சோகடா, கடானா பாட், சோவுனா 100 குடம் தண்ணி ஊற்றினாலும். ருத்து ஆயே ஃபல், எப்போ சீசன் வருதோ அப்போ தான் என்ன கிடைக்கும் நமக்கு அந்த பழம் கிடைக்கும். ஃபல்னா பழம், ஆயேனா வர்றது, ருத்துன்றது சீசன். இங்கே ருத்து அப்படின்றாங்களே, ருத்துன்னா சீசன், ஆயே ஃபல் ஹோய். ஓகே, இது வந்து கண்டென்ஸ். இவ்வளோ தான் கண்டென்ஸ். இதை ரோமன் லெட்டர் 3ல் நீங்கள் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 3 இது ஆக்சுவலி 2024 பிப்ரவரியில் எழுதின கொஷின் பேப்பர். இந்த 3rd காலமில் கின்கி दो दोखों का कंडेंस रूप में जयम पनका की तयों लिखिன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 வகர் கைசே இப்படி தான் லைன் தந்திருப்பாங்க. புக்கில் என்ன பண்ணணும்னா 5 வகர்னு ஃபுல் லைன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக எழுதணும் வித்தவுட் எனி மிஸ்டேக். இந்த மெமரி போயம்க்கான ஒரு ஸ்பெஷல் ஃபுல்லாக எழுதணும். அண்ட் 3rd போயம்க்கான திரே திரே ரேமானா கேட்டிருக்காங்க. 2024 நடந்தது. பாருங்கள், திரே திரே சொல்லியிருக்காங்க. ஏதாவது நீங்கள் 2 எழுதினா போதும், 4 மார்க். ஆனால் 4 தந்திருக்காங்க. நீங்கள் 4 மார்க் ஒன்று வந்துக்கும் 2 மார்க்ஸ். ஓகே, ஒரு அக்ரிமெண்ட் கெதுவுக்கு இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, கமிங் வீடியோஸில் நம்ம அதை பார்க்கலாம். தன்யவாத், ஃபிர் மிலேங்கே. நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு வியாக்கியா பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.